அவர் உயிர் தெழுந்த நாள் இந்த நாள். 100% எப்படி ஆண்டவர் மனிதனாக இருந்தாரோ, 100% எப்படி அவர் கடவுளாக இருந்தது உண்மையோ, அதே மாதிரி 100% ஆண்டவர் உயிரோடு எழுந்ததும் உண்மை. இத யாருனாலையும் மறுக்க முடியாது. சாதாரணமா ரோட்ல போற ஒருத்தர் கூப்பிட்டு கூட இயேசுவை பத்தி தெரியுங்களா சொல்லுங்கன்னா அவங்க அப்டேட் எல்லாமே சொல்லுவாங்க. இயேசுன்னு ஒருத்தர் பிறந்தாரு, வாழ்ந்தாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, மறிச்சாரு, உயிரோடு இருந்தாரு. இன்னைக்கு எந்த ஒரு சரித்திரமும் அதை மறுக்க முடியாது. ஏன்னு சொன்னா ஆண்டவர் உயிரோடு எழுந்தது உண்மை. அப்ப சிலுவைநாதர் சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை கேட்டீங்களா என்ன சொல்லி தெரியல, நாங்க அதைத்தான் அங்க பிரசங்கம் பண்ணாங்க. அதே மாதிரி ஆண்டவர் உயிரோடு எழுந்து பேசிய 7 வார்த்தைகள் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரம் 24வது வசனம், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுவான் என்று. சரி, அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, லாசரு மரித்து விட்டான், மரியாளும் மார்த்தாளும் இருக்கிறாங்க. லாசரு மரித்த நேரத்துல இயேசு அங்க இல்ல. அப்பதான் என்னாச்சுங்க, இயேசு வர்றாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு மார்த்தாள் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க ஒருவேளை இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னார். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு மறு வாழ்க்கையை, ஜீவனை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதாவது இயேசுவின் உயிர்த்தெழுதலில் மீட்பு உண்டு. அல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்ன உண்டுங்க? மீட்பு உண்டு. இதற்கு உதாரணமா நம்ம எங்க பார்ப்போம்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஹிஸ்டரியிலேயே நம்ம எடுத்துக்குவோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறப்போ அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். இந்த எகிப்திலிருந்து கானானுக்கு 150 மைல். இத கடற்கோளம்னு சொன்னா 2 வாரத்துல எகிப்திலிருந்து கானானுக்குள்ள போயிடலாம். எத்தனை வாரத்துலங்க? 2 வாரத்துல அதை கிராஸ் பண்ணிடலாம். ஆனால் தேவன் 2 வாரத்துல போக வேண்டியத என்ன பண்ணாரு ஆண்டவர்? எத்தனை வருஷம் சுத்தினாங்க? என்னங்க? ஐயோ கரெக்டா சொல்லுங்க, கேள்வி கேட்கறக்கு ஆள் இல்லையா இருக்குது. எத்தனை வருஷம் சுத்தினாங்க சொல்லுங்க, சொன்னதான் சொல்லுங்க. 40 வருஷம் சுத்தினாங்க. ஆனா அவங்க பிரயாண நேரத்துல எப்படிங்க 2 வாரத்துல போக வேண்டியத 40 வருஷம் சுத்தினார்கள். அப்போ தேவன் அவர்களை வேறு ஒரு பாதையாக கொண்டு போக திட்டம் வைத்திருந்தார். இன்னைக்கு பொதுவாக உங்க வாழ்க்கையில அவங்க சொல்ற, கடவுளுடைய தாமதம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், சில காரியங்களை கடவுள் உங்கள் வாழ்க்கையில தாமதிக்கிறார்னு சொன்னா நீங்க தயவு செய்து அதை ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை வேறு ஏதோ மாற்றும் பாதையில கொண்டு போகிறார்கள் என்னைக்கு நீங்க மறந்துடாதீங்க. அல்லேலூயா. கடவுளுடைய தாமதம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமே. அதை ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்னா, கொஞ்சம் ஆண்டவர் நம்மளை சுத்த வைக்கிறார்னு அர்த்தம். சுத்த வைக்கிறதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அப்போ போகிற பாதையில் துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டம், உபத்திரம், கிறிஸ்தவம் என்பது சந்தோஷமா ஜாலியா வாழ்வதல்ல. பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் அனுபவிச்சாதான் அது கிறிஸ்தவ வாழ்க்கை. பாடுகள் வழியாகத்தான் பரலோகம் போகணும். அப்போ இந்த துன்பத்தின் பாதையில் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார் சொன்னா, நிச்சயமாக துன்பம் ஒருபுறம் இருந்தாலும் சந்தோஷத்தை ஆண்டவர் அங்க நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகிறாரு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க பாத்து வச்சுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நிற்பாங்க, விசில் ஊதி ஸ்டார்ட் பண்ண உடனே அவன் லக்கெல்லாம் என்ன ஒரே லக்கா இருக்கு, அங்க எந்த போய் தொடரும் பரிசு எனக்குத்தான், அதே நோக்கத்தோட தான் ஓடுவான். எனக்கு அருமையான நண்பர்களுடைய மக்களே, உங்க வாழ்க்கையிலும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்துல நிச்சயம் தடைகள் வரும், தோல்விகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் கலங்காதீங்க, உங்களுக்கான ஒரு ஆசீர்வாத கடவுள் மிக அருகில் உங்களுக்காகத்தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஓடுகிற இந்த ஓட்டத்துல எக்காரணத்தை கொண்டு நாம் திரும்பி பார்க்க கூடாது. இந்த ஓட்டத்துல என்ன பண்ண கூடாதுங்க? அதான் சொன்னா, காலை முன்னாடி வச்சுட்டா பின்னாடி எடுக்க கூடாதுங்கிற மாதிரி ஓடுகிற ஓட்டத்தை முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்
திடீர்னு பாத்தீங்கன்னா பழசு நினைக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்படி இருந்தமே இப்படி இருந்தமே, அது ஒரு ஜாலி இது ஒரு ஜாலி. ஆண்டவருக்குள் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஜாலியும் எந்த சந்தோஷத்தையும் என பின்னானவைகளை நினைக்க கூடாது. நீ முன்னானவைகளை நோக்கித்தான் ஓடிக்கிட்டு இருக்க. சரி, இப்படி வந்து கஷ்டப்படுற நேரம் நான் அப்படி இருந்தேன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். கிடையவே கிடையாதுங்க. உனக்கு வச்சிருக்கிற ஓட்டம் முன்னான ஓட்டம், பின்னான ஓட்டம் கிடையாது. அல்லேலூயா. திரும்பி பார்த்தால், ஒருவேளை ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை மாறி உன் பாதை மாறி நீங்க திரும்பி பார்ப்பீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகுங்க? லோத்தனுடைய மனைவி திரும்பி பார்த்து என்னன்னாங்க? வாழ்க்கை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே அன்புக்குரிய மக்களே, உங்க வாழ்க்கையில நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த பாதை தான் சரியான பாதை. நீங்க அதை என்னைக்கு மறந்துடாதீங்க. கஷ்டம் இப்பதான் இருக்கு, போராட்டம் இப்பதான் இருக்கு, கவலைப்படாதீங்க. நித்திய வாழ்க்கை ஒண்ணு கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கடந்ததை நினைத்து நீ கலங்காது, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் உன் வாழ்க்கையில கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்க அதனால கடந்ததை நினைச்சிருக்கீங்க, அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நம் நினைவுகள் வேற, ஆண்டவர் நம்மை கொண்டு நினைப்பது வேறு. உங்களுக்கு பொதுவா ஆண்டவர் பணக்காரனா தெரிஞ்சிருக்கலாம், படிச்சவங்களை தெரிஞ்சிருக்கிறார், அழகு இருக்கிறவங்களை தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லைங்க. இங்க உட்கார்ந்துக்கிற நீங்க தான் கடவுளுக்கு தேவை. கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் நீங்க. அதனால பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஒரு நாளும் அதை உதாசீனமா நினைக்காதீங்க, ஒரு நாளும் இழந்து போய் விடாதீங்க. அப்ப இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில என்னாச்சுங்க? மோசே போய் அழைச்சிட்டு வர்றாரு, இவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்டார்டிங் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷங்க? எகிப்திலிருந்து நாம எங்க போக போறோம்? கானானுக்கு போக போறோம்னு பயங்கர குதூகல சந்தோஷத்தோடு போனாங்க. ஆனா கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எதுக்கு என்ன நினைச்சுங்க. செங்கடல் நிக்குது. எதுக்கு என்ன நிக்குது? முன்னாடி பார்த்தா அப்படியே ஸ்டன்னான மக்கள், ஐயோ எங்கடா கடைசியில வந்து செத்து போகிற அளவுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா செங்கடல் நிக்குது. கொஞ்சம் பின்னாடி என்ன ஆயிடுச்சு? பார்வோனின் சேனை விரட்டி வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நல்லா காமிச்சுங்க, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி பார்த்து கலங்கினார். உங்க வாழ்க்கை நான் சொல்றது திரும்பவே திரும்பாதீங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க என்னைக்குமே என்ன பண்ணாதீங்க, திரும்பி மட்டும் பார்க்கிறாங்க. முன்னானவைகளை நோக்கி நடந்து கொண்டிருக்க இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பினார்கள், கலங்கினார்கள். ஆனா நல்லா கவனிச்சுங்க, நாம முன்னே நடக்க வேண்டியது. சரி, 12 கோத்திரத்தை ஆண்டவர் பிரிச்செடுத்தார். அதுல ஒரு கோத்திரத்தை ஆண்டவரை துதிக்க சொல்லி தெரிந்து கொண்டார். எந்த கோத்திரங்க அது? என்னங்க சத்தம் கேக்குது, ஆனா இங்க கடைசியா மூலையில கேட்கிற மாதிரி சரியாத்தான சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன கோத்திரங்க? லேவி கோத்திரம் முன்னாடி போச்சு. அது பாடிக்கிட்டே போகும். அவங்களுக்கு பின்னாடிதான் 11 கோத்திரம் வந்துச்சு. அப்போ கர்த்தரை துதிக்கிற கூட்டம் நாம கைத்துக்கு வரையிலே சொல்லுவாங்க. கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம் நீங்க, கர்த்தரை தேடி முன்னாடி போகிற கூட்டம் நீங்க. கடைசியில போய் இப்ப சர்ச்சுக்குள்ள வந்தா எங்கடா சேர் இருக்குது, மூளை இருக்குது, கடைசியில் இங்க வேணா போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனா கடவுள் சன்னிதானத்துக்கு போறதுக்கு என்னைக்கு பின்னாடி போக நினைக்கவே நினைக்காதீங்க. நாம் எல்லாரும் முன்னாடி நடக்கக்கூடியது. சரி, இதே வந்து போர் படையில பாத்துட்டீங்க சொன்னீங்கன்னா கேள்வி கேட்கிற தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க பாப்போம். போர் படையில என்னென்ன அணிவகுத்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும் சொல்லு பாப்போம். ஃபர்ஸ்ட் எது போகும், ரெண்டாவது எது போகும், மூணாவது எது போகுங்க? அதெல்லாம் அந்த காலத்துல கேட்க வேண்டிய கேள்வி இப்ப கேட்கறீங்களா? ராணுவத்தை கேட்கல, நான் வந்து ராஜாக்கள் அந்த காலத்துல கேட்கறேங்க. என்னங்க சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க. என்னாச்சுங்க? அதாவது குதிரைப்படை முன்னாடி போகு, நீங்க சொன்ன மாதிரி யானைப்படை பின்னாடி வரும், காலாட்படை வீரர்கள் தனியா வருவாங்க, வில் வீரர்கள் தனியா வருவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் அது ஒரு ஸ்டெப். அந்த இடத்துலதான் அது வரும். குதிரைப்படை அடிச்சதுக்கு அப்புறம் தான் யானைப்படை போய் அடிக்கு. யானைப்படை தோத்தாத்தான் காலாட்படை போகும். காலாட்படை தோக்கிற நேரத்துல வில்படை வந்து அந்த இடத்துல போகும்.
அப்போ முன்னேறி முன்னேறி என்ன எத்தனை தடை வந்தாலும் தாண்டி போய்கிட்டே இருக்கிறவங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்டவங்க தான். எதுக்கு எந்த தடை வந்தாலும் தடைகளை உடைத்தெறிந்து கொண்டு முன்னே செல்கிறவர்கள் தான். பின்னாடி பார்த்து என்னைக்கு கலங்கி நிக்காதீங்க. இங்க என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தாங்க, பார்வோன் சேனை வருதுன்னு சொல்லி. அப்ப பின்னாடி பார்த்து கலங்கினாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ பின்னாடி பார்க்காத, முன்னாடி பார். நீ முன்னாடி பார்த்தினா கதவு அப்படின்னு சொன்னா வாசல் கதவு உனக்கு திறக்கப்படும். செங்கடல் அங்கு இரண்டாக பிளந்து நின்றது. அல்லேலூயா. பின்னாடி துரத்து வந்த சேலையை பார்க்காத, உனக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை கர்த்தர் உனக்காக மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கும் பல தடைகள் இருக்கலாம், தோல்வி இருக்கலாம். கலங்காதீங்க. தடைகளை மாற்றுகிற தேவன் உங்களுக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்னே போய் போனலானவைகளை செவ்வையாக்குறாங்க. இந்த 2024 வருஷத்துல உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் ஒவ்வொன்றாக கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களால புரிய முடியும்னா, உணர்ந்து கொள்ள முடியும்னா உணர்ந்து கொள்ளுங்க. அன்னைக்கு ஒருவேளை சப்போஸ் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த போராட்டம் இந்த நாள் உங்க வாழ்க்கையில மாறி இருக்கு. அதனால கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தடைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு நமக்காக உயிர்த்தெழாவிட்டால் நம்ம ஒருவேளை கவலைப்பட்டுக்கலாம். எங்க நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர் உயிர்த்தெழல அப்படின்னு நீ கவலைப்பட்டுக்கலாம். ஆனா உங்கள் கவலைகளை மாற்றுவதற்கு இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததுக்கான ஒரே நோக்கமே உங்களை நல்லா வாழ வைக்கணும். எங்களை வாழ வைக்க நீ வெங்கல சர்ப்பமானி நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. அப்போ இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு முதல் காரணம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட்ங்க? உங்களுக்கு வலியை உண்டு பண்ணவே இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்தனால நீங்க கத்துக்கிறது தெரிஞ்சுக்கிறத ஃபர்ஸ்ட் காரியம் என்னங்க? உங்களுக்கு வலியை உண்டு பண்ணவே இயேசு உயிர்த்தெழுந்தார். இரண்டாவது பாயிண்ட், கொலைசேர்க்கிறது நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலிருந்து 6ஆவது வசனம் வரைக்கும். சரி, அதுல 5, 6 வசனம் அதுதான் மெயினான வசனம். என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழையவைகளை நீ அகற்ற வேண்டும். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும்னா, உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும்னா, இந்த நிலையை காட்டில நீங்கள் அடுத்த நிலைக்கு போவன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில பழையவைகள் மாற வேண்டும். அதான் வசனம் சொல்றது. இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில பழையவைகள் மாற வேண்டும். அதுல பாத்தீங்கன்னா 5, 6 வசனத்துல அதைத்தான் சொல்லப்படுகிறது. நம்ம கிட்ட இருக்கு, அதாவது கடவுளுக்கு வேண்டான்னு சொல்ற ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த நாட்கள்ல உயிர்த்தெழுந்த நாட்கள்ல 2வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டா, தடைகளில் இருந்து ஒரு மீட்பை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ண போகிறார். இயேசு உயிர்த்தெழுந்தனால உங்க வாழ்க்கையில் இருக்கிற 2வது பாயிண்ட் என்னங்க? தடைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட போகிறார். அதற்காகத்தான் இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு யாருக்காக உயிர்த்தெழுந்தாருங்க? யாருக்காகங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவான்னு சொல்லிட்டேங்க, எனக்காகத்தான். அப்ப என் வாழ்க்கையில் இருக்கிற தடை மாறுவதற்கு தான் இன்னைக்கு கர்த்தர் எனக்காக உயிரோடு எழுந்தார். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற எல்லாருக்கும். அப்போ இயேசுவை பழையவைகளை களைந்து இயேசுவை உடுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன யாரு உடுத்திக் கொள்ளணுங்களா? நம்ம எல்லாம் யாருங்க? நீங்க எல்லாம் யாரு? இயேசுவின். அதுல எந்த வித டவுட்டுக்கு இது இருக்குதா? டவுட் இல்ல, இருக்க கூடாது. இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவை அணிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்களுக்கு உண்டான குணாதிசயம் என்னங்க? ஒரு கிறிஸ்டின் சொல்ற, நான் கிறிஸ்தவன் நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்டின் சொல்றீங்க. கிறிஸ்தவனுக்குள் காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள் என்னங்க? விட்டுடானா அப்புறங்க என்னங்க எலிசையா என்ன அப்படி முடிச்சுக்கிட்டே கொண்டுக்கிறீங்க? என்ன இருக்கும் நம்ம சொல்லுங்க. பாத்துடலான்ற ஒரு கையே அது கிறிஸ்தவனாங்க இல்ல? என்ன சொல்லுங்க. அன்பு இருக்கணும், இரக்கம் இருக்கணும், தயவு இருக்கணும்,
நீடிய பொறுமை இருக்கணும், சாந்தம் இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவன். அப்பதான் ஆண்டவர் சொல்ல பழையவர்களை கலைந்து போதும். நீங்க கோபப்படுறவங்களா, சண்டை போடுறவங்களா, ஒரு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கெத்தா இருக்கிறவங்களுக்கு அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிரு, மாத்தீரு. நீங்க இப்ப புது சிருஷ்டி. அப்ப இவைகள் தான் கிறிஸ்தவன் என்பதற்கு ஒரு அடையாளம். அப்போ இதை உடுத்திக் கொள்ள வேண்டும். எப்படிங்க? அன்பா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், கீழ்ப்படிதலோட இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உண்டா தேவைப்படுவது. அப்போ இந்த நாட்களில் உலகத்தில் மனிதனாய் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் பிறப்பு என்பது எப்படி உண்டோ அதே மாதிரி இறப்பு என்பதும் உண்டு. அதனால மரணம் என்பது முடிவு அல்ல, அது ஒரு துவக்கத்தின் ஆரம்பம் என்பதை மறந்து விடாது. மரணங்கிறது என்னங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறக்கல்ல, அது ஒரு துவக்கத்தின் ஆரம்பம். அப்ப இந்த நாட்கள்ல கூட அதான் பைபிள் சொல்லுங்க, ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்ப சென்றதுன்னு சொல்லி பார்க்கிறார். அப்போ வாழும் போது, அதாவது நம்மை அழைத்த, தெரிந்து கொண்ட, நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஏன் ஆண்டவர் மாற்றினார்? இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ரட்சிப்ப கடவுள் ஏன் உங்களுக்கு கொடுத்தார்? நீங்க ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க? இத கட்டாய யோசி. வாழ்கிற நாட்கள்ல நான் கடவுளுக்கு, ஆண்டவருக்கு என்ன செய்தேன்? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் ஆண்டவருக்கு என்ன செய்தேன்? கட்டாய புரிந்து கொள்ளுங்க. என அன்புக்குரியவர்களே, என கடந்த புனிதவெள்ளி அன்னைக்கு நான் பேசுற டாபிக் வேறீங்க, இருந்தாலும் சொன்ன ஒரு காரியத்தை சொல்றேன். அதாவது இயேசு ஒரு தடம் பூமியில் பிறந்தார், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளையா மாறி, இனி ஒரு தடவை ஆண்டவர் பிறக்க போவது கிடையாது. ரட்சிக்கப்பட்ட நாம், ரட்சிக்கப்படாத எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்பதற்கு கடவுள் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். அதற்காகத்தான் நம்மை தகுதியுள்ளவர்கள் என்று எண்ணி, இந்த வேலைக்கு சரியான ஆளு யாருன்னா யாருங்க தெரியலையா? நாம தாங்க. ஆண்டவர் பணியை செய்வதற்கு சரியான ஆளு யாரு? அதாவது யாருகிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தா என்ன செய்தார்னா அது கடவுளுக்கு தான் தெரியும். எல்லாத்துக்குமே பொறுப்பு கொடுக்க முடியுங்களா? எல்லாத்துக்கிட்டையும் வந்து எல்லா காரியம் செய்ய முடியுங்களா? முடியாது. இந்த வேலையை ஒண்ணு சொன்னா கரெக்டா அவர் செஞ்சு முடிப்பாரு. அப்போ தகுதி உள்ளவர், ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. அதுபடித்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு அப்பேற்பட்ட ஒரு திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நாட்கள்ல இரண்டாவது பாயிண்ட், ஒருவேளை ஆண்டவர் வேதனைப்படுகிற மாற்று குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் இந்த உயிர் திறந்த நாள்ல உங்களுக்குள்ள நீங்க மாத்திக்கங்க. ஏங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கேட்கறீங்களா? அப்படிங்க. இரண்டாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட்டுங்க? உங்களுக்கு இருக்கிற குணாதிசயங்கள் மாற வேண்டும். ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாரும் நல்லவங்கதான், நான் யாரும் சொன்னது இல்லை. ஒருவேளை இந்த கோவப்படுறது, தேவையில்லாம சண்டை கட்டுறது, பாத்துக்கலாங்கிறது ஒருவேளை இருந்துச்சுன்னா இந்த உயிர்த்தெழுந்த நாள் அதை மாத்திருங்க. இயேசுவை உடுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். அவருடைய குணாதிசயம் தான் நம்மகிட்ட இருக்கணும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேர. அப்ப நம்ம பேரண்ட்ஸுக்கு என்ன கேரக்டரா அதேதான் அங்கேயும் இருக்கு, பிள்ளைகிட்டையும் இருக்கு. அப்ப ஏசப்பா பிள்ளைங்கிற நீங்க அவர் அன்பா இருந்தார், சமாதானத்தோட இருந்தார், பெருமையோட இருந்தார். இல்ல நான் அடிக்கிறவனா, உதைக்கிறவனா, சண்டைக்கு முதலா நிக்கிறவனா இருந்தா அப்பாக்கு இருக்கிற குணாதிசயம் நம்மகிட்ட இல்ல. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியங்கள், நம்முடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும். மூணாவதா சொல்லி நான் முடிக்கிறேங்க. 2 கொரிந்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சரி, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். அப்போ ஆண்டவருடைய நாமத்தை அறிந்த நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் புதிதானவைகளா இருக்கும். இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னா பழைய மனுஷன் அப்படியே இருக்கிற ஞானஸ்நானம் கொடுக்கறது எது கொடுக்கறதுங்க? பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு எந்திரிக்கிறப்ப யார் அவரு? ஆமா, ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு கையை தூக்குறது பெருசல்ல, ஞானஸ்நானம் எடுத்துக்கிறது பெருசல்ல, ஞானஸ்நானம் எடுத்த பின் அதன்படி வாழ்கிறோமா அதுதான் பெருசு. அப்போ புதிய மனிதர்கள் நாம், பழையவைகள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில மாற வேண்டும். அப்போ என்ன சொல்ல போறோம்னு சொன்னாங்கன்னா, அதாவது கலிலேயாவில் நமக்கு ஒரு மீட்பு உண்டு. எங்கங்க? சரி, அதுக்கு விளக்க சொல்றேன். அடுத்த ஒரு கேள்வி, இயேசுவை மரித்ததுக்கு அப்புறம் இயேசு உயிரோடு இருந்தப்போ முதலா ஆண்டவர் பார்த்ததா இருங்க? மகதலேனா மரியாள், அவங்கதான் முத பாக்குறாங்க. அதாவது ஆண்டவர் உயிர் தெரிந்த நாள், இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில எப்ப போய் ஆண்டவர் பார்த்தாங்க? என்னங்க, கல்லறைக்கு எப்ப போனாங்க?
எங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி முடிஞ்சோடனே கடைசியில டக்குன்னு சொல்லிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில 5 to 7 பிரேயர்ன்ட்டாங்க. இது என்னடா வம்பா போச்சு, 5 மணிக்கு 40 என்னாரு எந்திரிக்க பார்த்து சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா அந்த நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்ப நான் முடிச்சுட்டு தான் வர்றேன். நாங்க 4 மணிக்கு எந்திரிச்சோம். 4 மணிக்கு எந்திரிச்சு பசங்களை எழுப்பிட்டு ரெடி பண்ணி 5 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிச்சு செய்தி நான் கொஞ்ச நேரம் கொடுத்தேன், அம்மா அவங்க கொஞ்ச நேரம் கொடுத்தாங்க. அதுல சொன்னேன், ஏன் இந்த காலங்காத்தால இருட்டோட வச்சாங்கன்னா, இயேசுவை பார்க்கணும்னா அதிகாலை இருட்டோட போய் பார்த்தான். கைத்து கதையை சொல்லுமா, அது பிரசங்கம் பண்றப்பதான் தெரிஞ்சது ஏன் 5 to 7 வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதை முடிச்சுட்டு தான் நான் அவசர அவசரமா கிளம்பி வந்தேன். அப்போ அதிகாலையில் இருட்டோடே எழுந்து போய் கர்த்தரை தேடினார். என் அன்புக்குரிய தேவனங்களே, உங்க வாழ்க்கையில இயேசு உயிர் தெழுந்த அந்த நாள்ல ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தோட போகும். கட்டாயம் நீங்கள் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கும். காலை ஜெபம்தான் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு முதல் படி என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவேளை நீங்க தயவு செய்து மீண்டும் மீண்டும் ரெக்வஸ்டா கேட்கிற, ஜெபம் பண்ணாதீங்க, தயவு செய்து இனிமேல் எந்திரிங்க. காலையில முதல்ல ஆண்டவர் சன்னாத்துல பாருங்க, அதிகாலையில் இருட்டோட காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். உயிர் தெழுந்த நாள்ல உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தொழில, உங்க சூழ்நிலையில எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு மீட்பை உண்டு. நிச்சயமாக இந்த நாள் நீங்க எந்திரிச்சு போற ஒரு தீர்மானத்தோட போங்க. இருட்டோட கர்த்தரை தேட ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டே வருவார். கரம் இருத்தே சொல்லலாம். அப்போ பொதுவா பாட்டி சொன்னா, மரியாதை என்னாச்சு, அதிகாலையில் இருட்டோட இருந்து பாக்குறாங்க. பாக்குறப்ப மரியாதை ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாங்க, நீ என்னை பார்த்தது போல மற்ற சீசர்களுக்கு நான் உயிரோடு இருந்ததை என்ன பண்ணுங்க சொல்லுங்க, ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். யாராவது பழமொழி சொல்லுவாங்க, யான் பெற்ற இன்பம் பெருக இப்பையகம் நீ பார்த்துட்ட, ஆனா மற்ற ஜனங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா கண்பானவர்களே, அந்த இடத்துல ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் சீக்கிரம் முடிச்சிருக்கேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் மற்ற சீலைகளுடனே வைத்திராமல், சரி, இது ஒரு பெரிய பிரசங்கம். ஏன்னா இது நேத்து நான் பிரசங்கம் எழுதுறப்பதான் இது எனக்கே ஆண்டவர் புதுசா கத்துக் கொடுத்தாரு. எல்லா துணியும் என்னாச்சு, இப்போ ஆண்டவர் உயிர் தெரிஞ்சு இப்ப படுத்துட்டு எந்திரிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண, சில பேர் ஒருவேளை பெரியவங்க கீது நீங்க மடிச்சு வச்சுட்டு எந்திரிக்கிறீங்க, அந்த பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, படுத்த இடம் பாயி தலகாணி வச்சுட்டு எல்லாம் கிடந்த மாதிரியே இருக்கு. இப்ப ஆண்டவர் உயிர் தெரிஞ்சாருன்னா அந்த துணி எப்படித்தான் இருந்திருக்கும், போட்டவாக தான் இருக்கணும். ஆனால் இயேசு உயிர் தெழுந்த பின்பு சீலைகள் சுருட்டி வைக்கப்பட்டது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏன் அதுக்கு அப்படி ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க கேட்டீங்கன்னா, பாலஸ்தீனா தேசத்துல எடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் சாப்பிட உட்காருவாங்க. உட்கார்றப்ப டேபிள்ல எல்லா சாப்பாடை வச்சப்போ கை துடைக்கிறதுக்கு ஒரு டவல் துண்டும் வச்சிருப்பாங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவிட்டு அந்த துண்டுல தொடச்சிட்டு மடிச்சு வச்சுட்டு போவாங்க. அந்த துண்டுல கையை தொடச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த துண்டை மடிக்கும். சப்போஸ் சாப்பிடுற நேரத்துல யாரோ ஒண்ணு வந்துட்டாங்க, ஏதோ ஒரு வேலைன்னு சொன்னா அவசரத்துல என்ன பண்ணுவாங்க, சாப்பிட அந்த கையை கழுவிட்டு அந்த துணியை தொடச்சிட்டு சுருட்டி போட்டு போயிடுவாங்க. அந்த சுருட்டி போட்டதுக்கு சரியான மீனிங் என்ன, நான் போயிட்டு திரும்பி வருவேங்கிறதா அர்த்தம். மடிச்சு வச்சுட்டு போனா க்ளோஸ், ஏன்னா முடிஞ்சு போச்சு வரமாட்டேன்னு அர்த்தம். அந்த லேசா அப்படி தொடச்சிட்டு சுருட்டி போட்டு போனா என்ன அர்த்தம், அப்ப இயேசுவின் கல்லறையில் சீலை என்ன பண்ணப்பட்டிருந்தாங்களாமா. அப்ப என்னாச்சு, அதோட சரியான மீனிங் என்ன, மீண்டும் இயேசு இந்த உலகத்துக்குள் வரப்போகிறார் என்பதை நம்ம காட்டுகிறது. கரங்களை விட்டு சொல்லுவான். அப்ப ஆண்டவருடைய ஒரு வருகை வந்துருச்சு, பிறந்துட்டாரு. இனி அடுத்து ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்குது என்பதை மறந்து வர வேண்டாம். இயேசு சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அப்ப என்னாச்சுங்க, அந்த இடத்துல பாக்குறப்போ துணிகளை சுருட்டி ஒரு ஓரமா வச்சிருந்தது. அப்போ இயேசு மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போறார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே இனியும் காலம் செல்லாது, இனியும் காலம் ஓடாது. என் அன்புக்குரிய தேவ மக்களே, இந்த வாழ்க்கையில இன்னும் ஜெபத்துல, பக்தியில, விசுவாசத்துல, ஆண்டவருக்குள்ள வளர்தல இன்னும் மேல போங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. கர்த்தர் சீக்கிரமா அந்த உலகத்துக்கு வரப்போறார். ஆண்டவர் வருகிறார் வருகிறார் வருகிறார். இன்னும் வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, காலங்கள் தாமதமாய் கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு நாள் வரும். அப்போது நிச்சயமாகவே எதிர்பாராத நேரத்துல மனுஷகுமாரன் கட்டாயம் வருவான். சரி, அடுத்த கேள்வி. புனித வெள்ளி அன்னைக்கு இப்படி செய்தி கேட்டீங்க சரியில்ல. சரி, ஆண்டவர் எதுல போனாருங்க, எங்க போனாருங்க,
சொல்லுங்களேன், இது பயமா திட்டவள மாட்ட சொல்லுங்க. ஆண்டவர் பவனி எதுல போனாருங்க? இருக்கிற விலங்குலயே கேவலமான அவலட்சணமான விலங்கு எதுனா அது கழுதைதான். ஏசு யாருங்க? ராஜாதி ராஜா, உலகத்தை படைத்தவர். அப்ப ராஜானா அவர் எதுல வந்திருக்கணும்? குதிரைப்படி பட்டாளத்தோட வரணும். ஆனா ஆண்டவர் வந்தது எதுங்க? கழுதையில் தான் வந்தார். இது கழுதையோட குரல் எப்படி இருக்குங்க? இருக்கிற விலங்குலயே கேடுகட்ட குரல் அந்த குரல் தான். அப்போ வேண்டாம் ஒதுக்கி தள்ளப்பட்ட எல்லாராலும் அருவருக்கப்பட்ட அந்த கழுதையைத்தான் கடவுள் தெரிஞ்செடுத்து வந்தார். தன்னை தாழ்மையுள்ளவர் என்று காட்டிக்கொள்ள தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தவர் நம்முடைய அருளாளர் இயேசு. அல்லேலூயா. அவனி வந்தது கழுதையில வந்தார். நிச்சயமாக ஆண்டவர் மரித்து பரலோகத்துக்கு போயிட்டார். இயேசு மீண்டும் உலகத்துக்கு வரப்போறார். அப்ப எதுல வருவார்? கரெக்ட் சொல்லுங்க, முடியுங்க. ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய எக்காலத்தோடு குதிரைகளில் பல சேனைகள் வரக்கூடிய பெரிய ஆதாய மண்டலத்தில் ஒரு பேரிரட்சை உண்டாகும். பிரதான தூதனுடைய எக்காலத்தோடு ஆயிரக்கணக்கான குதிரைகளோடு கர்த்தர் வரப்போகிறார். தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அந்த நாளுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்க வேண்டும். சரியான அர்த்தம்னா அது திரும்பவும் முளைக்கும். மண்ணுக்குள்ள போனா அது திருப்பி என்ன ஆகணும்? வெளியில வந்தே தீரும். அப்போ அதுபடியா கூட இயேசு மரிச்சிட்டார்னா அவருடைய சகாப்தம் காரியங்களும் அப்படியே முடிஞ்சு போதல்ல, அது மீண்டும் மீண்டும் ரீசைக்கிள், மீண்டும் மீண்டும் அது தொடரும் என்பதை ஒரு நாளும் மறந்து விட வேண்டாம். அதனால இந்த அருமையான நாட்களை கூட மத்திய 28:5-6 சொல்லப்பட்டிருக்குது. அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெரிந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இயேசுவை பார்க்கணும்னா கடைசியா சொல்லி முடிக்கிறேன், கல்லறைக்கு போக கூடாது. இயேசுவை பார்க்கணும்னா எங்க போகணும்? சரி, அந்த வசனத்தை வாசிக்கலாம், அப்பதான் புரியும். மத்தேயு 28:10 சொல்லி. அப்ப இயேசுவை பார்க்க அவங்க கல்லறைக்கு போனாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னது, என்னை பார்க்க நீ கல்லறைக்கு வரக்கூடாது, கலிலேயாவுக்கு போன ஆண்டவர் சொன்னார். கரம் உயர்த்தி வரலே சொல்லுவோமா? கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார், எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கலிலேயா என்பது அற்புதம் நடக்கக்கூடிய இடம். கலிலேயானா எங்கங்க சொல்லுங்க? கலிலேயானா அதுக்கு அர்த்தம் என்னங்க? அற்புதம் எங்க நடக்குங்க? கலிலேயா நடக்குங்கிறத வந்து அப்ப யாரும் கலிலேயா போக முடியாது. அதனால அற்புதத்தை பார்க்கணும்னா எங்க போகணுங்க? இதுதான் அற்புதங்கள் நடக்கக்கூடிய கைத்துக்கு அல்ல சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறணும், போராட்டம் மாறணும், பிரச்சனை மாறணும். இயேசுவை தேடி கல்லறை போகாதீங்க, கலிலேயாவுக்கு வாங்க. கலிலேயாவை ஆண்டவர் பல அற்புதங்களை வச்சிருக்கிறார். உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் இங்கதான் திறக்கப்பட போகுது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். எனவே ஆண்டவர் உயிர் திறந்த நன்னாள்ல உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், சமாதானம், கிருபையும் பெருவிட்டு இந்த நாள்ல இருந்து ஒரு நல்ல முடிவோடு நீங்க கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். ஒரே ஒரு நம்முடைய இருதயத்துல கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாள்ல கூட இயேசு உயிர் தெரிந்தால் என்கிற ஒரு சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்காகவே ஆண்டவர் ஜீவிக்கிறீர் என்பதை உணர்ந்து இது எங்க வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் பழையவைகள் எல்லாவற்றையும் மாற்றி கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய மனிதர்களாய் வாழ இன்னும் தேட ஆண்டவருடைய அருளும் கிருபையும் சமாதானம் கூடந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அல்ல ஆம்.